ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி வாங்குறது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, ஜியோ மார்ட்டு, அதே போல் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது மாதிரி இதில் எப்படி ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி வாங்குறது, வேண்டான்னு எப்படி கேன்சல் பண்ணுறது, ரிட்டர்ன் எப்படி பண்ணலாம், ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பண்ணலான்னு சொல்லி வீடியோ போட்டிருக்குங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தாங்க. இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் வீடியோ போடுறோம்னு சொல்லி சரிங்களா. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோனில் வந்து லாகின் பண்ணுறாப்புல இருக்குது. ஒவ்வொரு டிவைஸில் டேரெக்டாக உள்ளே போயிருங்க. லாகின் பண்ணுறாப்புல இருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துங்க. ஆமாங்க, நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஓடிபி வரும். நீங்கள் லாகின் பண்ணிக்க வேண்டியதை. சப்போஸ் உங்களுக்கு எடுத்தோன்னே கேட்கலின்னா கொண்டாங்கழிச்சு மொபைல் நம்பரை பண்ணி லாகின் பண்ண கேட்கு நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்க வேண்டியதாங்க. இப்போ லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த பேஜ் தான் வருவோம். உங்களுக்கு இதில் வந்து என்ன ப்ராடக்ட் எடுக்கணுமோ அந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதாங்க. சரிங்களா. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே மொபைல்ஸு இது மாதிரி எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு இதில் என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். மொபைல் வேணுமா, மொபைல் என்ன வேணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிங்க. சரிங்களா. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள், ரேட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டு கீழே அவங்க ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. ரேட்டிங்கை பார்த்துட்டு அதில் இருக்கிற அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் குட்டாக இருக்கா இல்லை ஒஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டெஃபினிஷனாக சொல்லியிருப்பாங்க. மேலே சர்ச் ஐக்கான் கூட இருக்குங்க. நீங்கள் சர்ச் பண்ணி கூட அந்த ப்ராடக்ட்டே எடுத்துக்கலாம். மொபைல் வேணுன்னா இல்லை ஏதாவது வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். தேடுறது கஷ்டம் இருந்துச்சுன்னா சர்ச் பண்ணி கூட அதை எடுத்துக்கலாங்க. இப்போ மொபைல்ஸும் சர்ச் பண்ணால் அதுக்கான கேட்டகரிஸ்லாம் எல்லாம் வரும். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மொபைல் பார்க்கும்போது அந்த மொபைலுக்குள்ளே ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க, எல்லா ப்ரைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காமனாக தெரியுங்க. தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி காட்டுறேங்க. இது நான் ஒரு வாட்டர் பாட்டில் உங்களுக்காக வாங்கி காட்டுறேங்க. இப்போ வாட்டர் பாட்டில் நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நிறைய வாட்டர் பாட்டில் இருக்குது. இதில் அப்படியே ரேட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த வாட்டர் பாட்டிலுக்கும் ரேட்டிங் அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அந்த வாட்டர் பாட்டில் கிளிக் பண்ணிங்க. நான் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த வாட்டர் பாட்டில் கிளிக் பண்ணோன்னே இதோட ப்ராடக்ட் டீட்டெயில் எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே இருக்குங்க. நம்ம வாட்டர் பாட்டில் எல்லாமே கீழே அப்படி ஸ்கோர் பண்ணிட்டு வந்தால் நிறையா இருக்குது பாருங்க. அப்படி இல்லை கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா, ரிட்டன் இருக்கான்னு பார்த்துங்க. சப்போஸ் வாட்டர் ஏதாவது பாட்டில் டேமேஜ் ஆச்சுன்னா ரிட்டன் பண்ணுறப்ப ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்துங்க. 7 days ரிட்டர்ன் சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அப்புறம் இது எப்படி அது ஹைலைட் கொடுத்துருப்பாங்க, அது எப்படி இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ப்ராடக்ட் டீட்டெயிலாக. அதெல்லாம் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ரேட்டிங் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, குவான்டிட்டி வைஸு இது மாதிரிலாம் நீங்கள் அது மாதிரிலாம் செக் பண்ணிக்க வேண்டியதா. நீங்கள் அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயிலாம் பார்த்து உங்களுக்கு ஓகேன்னா பை நவுன்னு சொல்லி பார்த்தீங்களா, அதை இங்கே கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் 2-3 ஐட்டத்தை எடுக்கணும் அப்படின்னா, வெவ்வேறு ஐட்டம் எடுக்கணும்னா கோ டு கார்ட்டுன்னு சொல்லி அதை கொடுத்துக்கலாம். சரிங்க. இப்போ அது பை நவ் கொடுத்தாச்சு. இப்போ ஸ்கிப் அண்ட் கன்டினியூ சொல்லி பார்த்தீங்களா, அதுக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்டிருக்கு. அதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் ஸ்கிப் அண்ட் கன்டினியூ கொடுத்துங்க. இப்போ கன்டினியூ சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துங்க. உங்கள் அட்ரஸை கேட்குங்க. சரிங்களா. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா உங்கள் அட்ரஸ் கேட்கு. நீங்கள் அட்ரஸை கொடுத்துக்க வேண்டியதான். உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதான். உங்கள் ஃபோன் நம்பரு, மொபைல் நம்பரு, அட்ரஸ்ஸு, ஸ்ட்ரீட்லாம் கொடுத்துக்குங்க. நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு உங்கள் பின்கோடு கரெக்டாக கொடுத்தா போதுங்க. உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தா போதுங்க. அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி வந்துக்குவாங்க. பின்கோடு தான் அதிகமாக எடுப்பாங்க. அடுத்து நான் பாருங்க, அட்ரஸை நான் கொடுத்துட்டு ஆல்ரெடி இது ஒன்று கொடுத்துட்டேன். அட்ரஸ் கொடுத்தோன்னே இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயிலு, எவ்வளோ ப்ரைஸு, ஃப்ரீ டெலிவரியா அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்த கடைசியில் இது பேஜுக்கு வருவீங்க. எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே போகுங்க. சரிங்களா. நீங்கள் அதெல்லாம் இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். பண்ணி போட்டு கன்னியூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த கன்னியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு போயிருவீங்க. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இருக்குது. பார்த்துங்க, ஃப்ளிப்கார்ட் பே லெட்டர் அப்படின்னு இருக்குது. அது வந்து இந்த மந்த்துக்கு நீங்கள் கட்டலாம், வரலாம், அடுத்த மந்த் கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லோன் மார்க் கொடுப்பாங்க. அது கூகுள் பே, யூபிஐ மூலம் பண்ணுறீங்களா, இல்லை யூபிஐ ஐடி வச்சு பண்ணுறீங்களா, இல்லை யூபிஐயா, இல்லை வாலெட்டா, இல்லை போஸ்ட் பெய்டா, இல்லை கிரெடிட்டா, டெபிட் கார்டா, இல்லை ஏடிஎம் கார்டான்னு கேட்கு. அதுவா, இல்லை கேஷ் ஆன் டெலிவரியான்னு சொல்லி எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருமே கேஷ் ஆன் டெலிவரி கொடுங்க. ஏன்னா அதை பெனிஃபிட்டாக இருக்குங்க. நீங்கள் 7 நாளில் மைண்டு மாறினா கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். சப்போஸ் அமௌண்ட்டை கட்டிட்டீங்கன்னா நீங்கள் ரீஃபண்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. கொஞ்சம் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் 7 நாள் 8 நாள் வெயிட் பண்ணுறாப்புல இருக்குது. அதனால் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தா உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ப்ராடக்ட்டை செக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து கீழே அப்படியே பார்த்துங்க, எல்லா இது வேணுமா செலக்ட் பண்ணிங்க. இப்போ கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது, இது மாதிரி எல்லாமே இருக்குங்க.
நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டேன், செலக்ட் பண்ணிவிட்டேன். அப்புறம் ப்ளேஸ் ஆர்டர்னு சொல்லி கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆமாங்க, டெலிவரி டீட்டெயில் எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத கொடுத்துங்க. நான் கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ அதை நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஜிபே பண்ணிட்டீங்கன்னா பின் போட்டிங் பண்ணுறாப்புல இருக்குது. இப்போ கண்ணி கொடுத்தோன்னு பாருங்கள், கேப்சா இந்த நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ண சொல்லுது. ஏன்னா சிஸ்டமாக இருந்தால் அந்த நம்பரை என்டர் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ வந்து நம்மளை இது மேனுவலாக பண்ண சொல்கிறாங்க. அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிருங்க. லோட் ஆகி போட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நீங்கள் இப்படி தான் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்க முடியுங்க. இப்போ பார்த்தீங்க ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு சூப்பர் காயின் கூட கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஸ்க்ராட்ச் கார்டு இது மாதிரி கிஃப்ட் கார்டில் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் இந்த வேவில் தான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பொருளை ஆர்டர் பண்ண முடியுங்க. இதே மாதிரி அமேசான், மீஷோ, ஜியோ மார்ட்டு, ஜொமேட்டோ, ஸ்விக்கி இது மாதிரி இதில் எப்படி ஆர்டர் பண்ணுறது, வேண்டான எப்படி கேன்சல் பண்ணுறது, ரிட்டர்ன் எப்படி பண்ணுறது, ரீஃபண்ட் எப்படி வாங்குறது, கஸ்டமரை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே வீடியோ போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்து ஸ்கிப்டு வரும், அப்புறம் அவுட் ஆஃப் ஆர் டெலிவரி வரும். சரிங்களா? அப்போ நம்ம டெலிவரி வருது. இப்படி ஒவ்வொரு ட்ராக்கிங் பண்ணுறதுலாம் இருக்குங்க. நம்ம சேனல் வீடியோ போட்டுருக்கு, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேன்சல் பண்ணணுன்னா கீழே பாருங்கள், கேன்சல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த ஸ்கிப்டு ஆர்டர் வரக்குள்ள கேன்சல் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி பண்ண முடியலன்னா நீங்கள் கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணி தான் கேன்சல் பண்ண முடியுங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸில் நாங்கள் வீடியோ போடுறது கொண்டு சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பாய், டேக் கேர்.